வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து தண்ணியில் ஒரு 2 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 400 கிராம் இருக்குது. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது வந்து ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணல, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்குது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம இறக்கிட்டு தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை. நான் இந்த கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இந்த காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து ஒரு மிதமான அளவு தீயில கொஞ்ச நேரம் இப்படியே வேக விடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிரட்டியாச்சு. இதில் இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். குறைந்த அளவு தீயில தான் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தெளிச்சு விட்ட மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சாலும் அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டோன்னா அடி பிடிக்காது. குறைந்த அளவு தீயில தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ கொஞ்சமாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3 நிமிஷம் திறந்து வச்சே வேக வைக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா திறந்து வச்சே வேக வச்சாச்சு. மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை இங்கே தயாராக இருக்குது. இதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலையிலேருந்து மேலே கொஞ்சம் தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை செய்யும்போது காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மசாலா பொடியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது வந்து எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் பொருந்தக்கூடிய ஒரு சைட் டிஷ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.